சென்னை தலைமைச் செயலகம், தனியார் பள்ளிகள், ராணுவ பள்ளிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி சங்கர் ஜிவால் பெயரில் போலியாக இமெயில் முகவரி உருவாக்கப்பட்டு அதிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். கடந்த சில தினங்களாக பல்வேறு பள்ளிகளுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டலானது இமெயில் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது டிஜிபி சங்கர் ஜிவால் என்ற பெயரில் ஒரு தலைமைச் செயலகம், தனியார் பள்ளிகள், ராணுவ பள்ளி ஆகியவற்றுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது தற்போது வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி மற்றும் மவுண்ட் ராணுவ பள்ளி இமெயில் மூலமாகவும், தலைமைச் செயலகத்துக்கு இமெயில் மூலமாகவும் வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. குறிப்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் பெயரில் இந்த போலியாக இமெயில் அனுப்பி வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் வந்திருக்கிறது. மேலும் பட்டினப்பாக்கம் செட்டிநாடு வித்தியாசம் பள்ளிக்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வந்து கொண்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்த நபர் யார் என்பது குறித்து கண்டுபிடிக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இமெயில் மிரட்டல் சம்பவம் குறித்தும் இந்த மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் மற்றும் பட்டினப்பாக்கம் போலீசார் விசாரணையானது நடத்தி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் இந்த 3 இடத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த குறிப்பாக அந்த இடத்திற்கு மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையும் நடத்தி வருகின்றனர். இது தற்போது வரை இதுவும் கிடைக்கவில்லை. எனினும் இது பொருள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்று தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக மிரட்டும் அந்த நபருக்கு கண்டுபிடித்து அவர் மீது தக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.